அண்ணாமலையின் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலில்லாமல் திணறிய திமுக. நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு. தமிழக பாஜக முன்னாள் தலைவராக அண்ணாமலை இருந்தபோது 2023 திமுக ஃபைல்ஸ் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் பலரின் சொத்து விவரங்கள் மற்றும் அவர்கள் மீதான முறைகேடுகளை வெளியிட்டார். இதில் பல அமைச்சர்களின் பெயர்களும் இடம்பெற்றது. இது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. முக்கியமாக திமுக எம்பி TR பாலு மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு 21 நிறுவனங்கள் சொந்தமாக உள்ளதாகவும் இதன் மதிப்பு 10,000 கோடி ரூபாய் என்றும் கூறி அவர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதையடுத்து அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் பாலு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை இன்று நடந்தது. ஏற்கனவே வழக்கில் TR பாலுவிடம் குறுக்கு விசாரணை நடத்த அண்ணாமலை நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருந்தார். இதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அந்த வகையில் TR பாலுவிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை நடத்தினார். அதன்படி கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது TR பாலு 10 கப்பல்கள் வாங்கியதாக அழகிரி கூறியது தெரியுமா? சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றி தனிப்பட்ட பலனை அடைய கப்பல்கள் வாங்கியதாக குற்றச்சாட்டு உள்ளது. மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல்கள் வாங்கினீர்களா? TR பாலுவிடம் அண்ணாமலை கேள்வி எழுப்பினார். நான் 10 கப்பல்களை வாங்கியதாக அழகிரி செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டி குறித்து எனக்கு தெரியாது. நான் மட்டுமே கப்பல் வாங்கியதாக அழகிரி சொல்வது உண்மையில்லை. மூக்க அழகிரியை அரைவேக்காடு என்று சொன்ன TR பாலு உண்மை தெரியாமல் அவர் பேசினார், அதை வைத்து நீங்களும் பேசுகிறீர்கள் என்று சொன்ன MP TR பாலு உள்நோக்கத்துடன் அழகிரி பேட்டி கொடுத்ததாக கருதவில்லை. அழகிரி கூறியது போல 10 கப்பல்கள் வாங்கவில்லை, 2 கப்பல்கள் தான் வாங்கினேன் என திமுக MP TR பாலு பதிலளித்துள்ளார். இதற்கு 10 கப்பல்கள் வாங்கியதாக அழகிரி கூறியது தவறான தகவல் என்றால் ஏன் அவதூறு வழக்கு தொடரவில்லை என குறுக்கு விசாரணையில் பல்வேறு கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியுள்ளார். இந்த பல்வேறு கேள்விகளுக்கும் MP TR பாலு பதில் கூறி வருகிறார். குறுக்கு விசாரணையில் அண்ணாமலை தனது கேள்விகளை அடுக்குவதால் நீதிமன்றத்தில் பரபரப்பான விவாதம் நடந்து வருகிறது. கப்பல் வாங்கும் அளவுக்கு ஊழல் செய்துள்ளார் என்றால் எத்தனை லட்சம் கோடி திமுகவினர் பதுக்கி வைத்திருப்பார்கள்? ஆனால் பணம் இல்லை என்று மத்திய அரசு மீது பழி போடுவதா என்ற கேள்விகள் எழுந்துள்ளது. விரைவில் நீதிமன்றம் TR பாலு மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. தேர்தலில் இந்த விவகாரம் பிரதிபலிக்குமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.